சென்னை அமைந்தகரை பகுதியில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் மற்றும் கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ கட்சியினர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னை அமைந்தகரை மஞ்சக்குளை தெரு பகுதியில் இப்பணியை மேற்கொண்டிருந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் மற்றும் எஸ்டிபிஐ கட்சியினர் மீது திமுகவினர் திடீர் தாக்குதல் மேற்கொண்டனர். இதில் 2 பெண்கள் படுகாயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திமுகவினரின் இந்த தாக்குதலை கண்டித்து கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். வாக்கு சேகரிப்பதாக சென்று கொண்டிருந்த பொழுது திமுகவை சேர்ந்த பரமசிவம் என்பவர், எதற்காக நீங்கள் வாக்கு சேகரிக்கிறீர்கள், நீங்கள்லாம் இங்கே வரக்கூடாது என்று அவர்களை திருத்தி மானபங்கம் படுத்தியிருக்கிறார்கள். இதை நாங்கள் ஒரு புகாராக காவல் நிலையத்தில் 7:30 மணிக்கு கொடுக்கப்பட்ட போது மணி இப்போது 12 வரை ஆகிறது. எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்கள் தோல்வி பயத்தின் காரணமாக எங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அடக்க பார்க்கிறார்கள். அதை கண்டித்து இப்பொழுது நாங்கள் காவல் நிலையத்திலே புகார் கொடுத்து அது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். மத்திய சென்னையை பொறுத்தவரை திமுக என்பது அது ஒரு ரவுடிகளுடைய ஒரு கூடாரம். திமுகங்கிறது ஒரு ரவுடிகளுடைய கூடாரம். நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய சமூக ஊடகங்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு பியூட்டி பார்லரில் புகுந்து பெண்ணென்றும் பாராமல் அந்த பெண்களை எட்டி உதைப்பதெல்லாம் திமுகவுடைய நிர்வாகிகள். அப்போ திமுகவுடைய இந்த நிர்வாகிகளை கட்டுப்படுத்த வேண்டும். அவர்கள் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவர்களை கைது செய்ய வேண்டும். அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்கணும்னு சொல்லி ஒரு நியாயமான கோரிக்கையோடு இன்றைக்கி நாங்கள் இந்த காவல் நிலையத்தை இன்றைக்கி நாங்கள் முற்றுகையிட்டிருக்கிறோம்.